ஏன் முத்தன அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல? ஆமாண்டா பன்னீரு, சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் மாதிரி பெருசா ஏற்பாடு பண்ணிருக்காங்க பன்னீரு. என்ன பெருசா அரேஞ்ச் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன் சாவித்ரி அக்கா ஏன் இப்படி அழுத்துக்கிற? பின்ன என்ன ஜெயந்தி, தொண்டை வறண்டு போச்சுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் தரலையா? தம்பி நில்லு. சார் என்னப்பா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் போற. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் தானே கேக்குறாங்க, கொடுக்க வேண்டியது தானே? சார் நான் கொண்டு போற கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல காலியாயிட்டு இருக்கு சார். 4 முடிஞ்சு 5வது ரவுண்ட் போயிட்டு இருக்கேன் சார். எல்லாத்தையும் ஒரே ஆள் குடிச்சா நான் என்ன சார் பண்ண முடியும்? என்னது, ஒரே ஆளு 4 ஜக்கு ஜூஸ் குடிக்கிறாங்களா? யார் அது? அதோ அங்க பாருங்க. நிசா அக்கா 2 ஸ்ட்ரா போட்டு குடிச்சிட்டு இருக்கு பாரு. ஏய், என்னடி இது கொடுமை? ஆட கொடுமையே, இந்த ஒட்டகம் தான் எல்லாத்தையும் குடிச்சு காலி பண்ணுதா? அவ்வளோ பெரிய உடம்ப படைச்ச ஆண்டவன் பாவம் ஒரே ஒரு வாயை படைச்சான். தம்பி சார். நீ போய் மத்தவங்களை கவனி. சரிங்க சார். உஷாக்கா நீ போய் அந்த மண்டோதரியை கூட்டு வா. ஏய் நிஷா, குடிச்சது போதும் வா. நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் இன்னும் 3 ஜக்கு குடிக்கணும். நீ போ, நான் குடிச்சிட்டு வரேன். நீ இப்படியே குடிச்சிட்டு இருந்தேன்னு வையா, நீ வரமாட்ட. அப்படியே போக வேண்டியதுதான். ஏ முத்து, என்ன பேசிட்டு இருக்க? பின்ன இவ்வளவு குடிச்சா சுகர் வராது? ஏய் வாடி, ஏய் வா, குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓ ஏ முத்து, எனக்கு சுகர் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்காக இவ்ளோவா குடிப்ப? நல்லா இருந்துச்சு ஜெயந்தி. இந்த மாதிரி எங்கேயாச்சும் போனாதான் குடிக்க முடியும். ஆமா, என்ன சௌந்தர்யா நீ மட்டும் வந்திருக்க? ஆனந்தி எங்க? ஆனந்தி வந்துகிட்டு இருக்கா. ஓ அக்கா, நீங்க எல்லாம் போய் ஜூஸ் வாங்கி குடிங்க போங்க. பன்னீர் நீயும் போடா. நில்லு. நீ எங்க போற? இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் குடிக்க போறேன். ஐயோ, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. வா. முத்து, ஆனந்தி வந்துட்டா. ஆனந்தி முகத்துல இன்னைக்குதான் ஒரு சின்ன சந்தோஷம் தெரியுது. ஆனந்திக்கு நல்லது பண்றேன்னு அவளை அழ வச்சிடாத. இன்னைக்கு நீ எதுவுமே சொல்ல வேணாம். அதெல்லாம் இல்ல, நான் இன்னைக்கு சொல்லியே தீருவேன். ஏன் முத்து நீ ஒரு பக்கம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஆனந்தி, யார தேடுற? இல்ல, அன்பு வந்துட்டாரான்னு பார்த்தேன். நாங்கெல்லாம் உன் கூட தான் அன்பு வருவான்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீ என்ன எங்களை கேட்டுட்டு இருக்க? அவன்லாம் வரமாட்டான். ஏன் அப்படி சொல்றீங்க? அன்பு வரலன்னு உங்களுக்கு எதுவும் போன் பண்ணி சொன்னாரா? அவன் போன் எல்லாம் எதுவும் பண்ணல, நானா தான் சொல்றேன். நீ தான் வேணும்னு உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருந்த ஒருத்தனை நீ எனக்கு வேணவே வேணாம், என் கண்ணுலயே பட்டுடாத, ஓடிடுன்னு விரட்டி விட்ட. இப்ப எங்க இருக்கான்னு தேடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவன் எப்படி வருவான்? ஏ முத்து, ஏன் இப்படி பேசுற? நீ சும்மா இரு ஜெயந்தி. அண்ணே, நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. அன்புக்கு நான் போன் போட்டு வர சொல்லியிருக்கிறேன். அவரு வாரேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. கட்டாயம் வருவாரு பாருங்க. பாத்தியா, இப்ப கூட உனக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, உனக்கு ஒரு தேவை இருக்குன்னு தெரிஞ்சுதான் அன்பு வர வைக்கிற. முத்து, இந்த பேச்சை இதோட விட போறியா இல்லையா? ஆனந்தி, அன்பு வருவா, நீ கவலைப்படாத. என்னதான் அண்ணன் வந்தாலும் பிரிஞ்சுதானே போறாங்க. அது எப்படி பிரியறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய், தில்லை சார் வந்துட்டாரு, தில்லை சார் வந்துட்டாரு, எல்லாம் சத்தம் போடாம இருங்க. நீங்க வாங்க.
சார் வணக்கம் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் எவரிபடி. கோல்டு காயின் கொடுக்கிற ஈவென்ட் போஸ்ட் லஞ்ச் தான் நடக்க போகுது. சோ அது வரைக்கும் நீங்க எல்லாரும் பக்கத்துல இருக்கிற அம்யூஸ்மெண்ட் பார்க் போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அங்க உங்களுக்கு என்ன வேணும்னாலும் உங்க இஷ்டப்படி சாப்பிடலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. யாராவது ஏதாவது கேட்டா தோ இவர்தான் இந்த ஈவென்ட்டோட மேனேஜர், இவரை காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை இவர் பண்ணுவாரு. உங்க ஒர்க் பிரஷர் ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அங்கிள், ஸ்டாஃப்ஸ் மட்டும் இல்ல, நீங்களும் எல்லா பிசினஸ் பிரஷரையும் மறந்துட்டு ஹாப்பியா இருக்க போறீங்க. What do you mean, மித்ரா? ஆமா அங்கிள், பிசினஸ்னு எப்ப பார்த்தாலும் அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கீங்கல்ல. பாவம் ஆண்டி கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லைன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆக்சுவலா நீங்க அவங்களை கண்டுக்கிறதே இல்லைன்னு என்கிட்ட கம்ப்ளைண்டே பண்ணாங்க. அப்படியா பார்வதி? சோ உங்க 2 பேருக்கும் இங்க ஒரு ஸ்வீட் ரூம் புக் பண்ணிருக்கேன். இந்த பிசினஸ் மீட்டிங், ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ஆண்டி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. மித்ரா, அந்த கேமுக்கெல்லாம் எங்களால வர முடியாது மித்ரா. ஹலோ, நான் உங்களை கேமுக்கெல்லாம் கூப்பிடவே இல்ல. சோ இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க கூட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும், அத மனசு விட்டு பேசுங்க. எனக்கு ஓகே தான். ஆனா நான் ஒரு நாள் முழுக்க பேசிட்டே இருந்தா பார்வதிக்கு போர் அடிக்குமான்னு தெரியல. நீயே அவளை கேட்டுக்கோ. அதெல்லாம் போர் அடிச்சாலும் பரவாயில்ல, பிசினஸ் எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு இன்னைக்கு ஒரு நாள் என் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி சொல்லுங்க ஆண்டி. அங்கிள், இன்னைக்கு நீங்க எங்கேயும் போக முடியாது, மாட்டிக்கிட்டீங்க. அங்கிள் வாங்க, நான் உங்களுக்கு ரூமை காட்டுறேன். மகேஷ், இங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன கூப்பிடு. ஓகே? ஓகே டாட். வாங்க.